நிறைய பேரை பார்த்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்களா? அதுலேருந்து எனக்கு சொல்லுங்கள், மனம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் குறித்த ஜென்ரல் பீப்புளோட அதீத கற்பனைகள் அல்லது மித்துகள் என்னென்ன? ரொம்ப காமன் மித்து என்னென்னா, மனநோய்ங்கிறது மனநிலை வலு இல்லாதவர்களுக்கு தான் வருது, நீயே சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு. இவங்க பொதுமக்கள் மட்டும் இல்லை, மனநலம் இல்லாத மற்ற மருத்துவர்கள்ட்ட கூட இருக்குது. அது வந்து எல்லாராலையும் முடியாது. நம்மளாலே சில விஷயங்களை சரிப்படுத்த முடியும். நம்ம எல்லாரும் என்ன நினச்சிருக்கோம், நம்மளுடைய மனசு எமோஷன்லாம் நம்மளோட கண்ட்ரோலில் இருக்குது. 100% கிடையாது. நம்மளோட மூச்சு மாதிரி தான். சில சமயம் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும், ஆனால் பெரும்பாலான சமயத்தில் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கும். நானே சரி பண்ணிக்கலாம், இதுக்கு வந்து மாத்திரை தேவையில்லைங்கிறது ஒரு மிக மிக தவறான ஒரு மித்து இருக்குது. அது உண்மையாக இருக்கலாம் சிலருக்கு, ஆனால் எல்லாராலையும் முடியாது. இப்போது உடல் நோய் மாதிரி தான் மனநோய் அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா? ஏன்னா அப்படி தான் இதை மெடிக்கலாக நீங்கள் அட்ரஸ் பண்ணுறீங்க. பட் உடல் நோய்க்கு பல தீர்வுகள் பார்த்துருக்கோம். நான் முதல்ல சொன்ன மாதிரி நிறைய நோய்கள் எராடிகேட் பண்ணப்பட்டிருக்கு. அப்படி ஏதாவது இங்கே நடந்திருக்கா? ஒரு போலியோ இல்லாமல் போயிருக்கு, ரைட்டா? அது மாதிரி 1-2 நோய்கள் போயிருக்கு. ஆமாம், அது மாதிரி வேற ஏதாவது டிசீஸை எராடிகேட் பண்ண முடியாது. ஆனால் நிச்சயமாக நிறைய நோய்களை வந்து க்யூர் பண்ண முடியும். அது வந்து ஒரு காலத்தில் நம்ம எராடிகேட் பண்ணலாம். ஆனால் சைக்கியாட்ரி இன்னும் ரொம்ப சின்ன பேபி இன் சயின்ஸ் தான். மற்ற சயின்ஸ்லாம் மற்ற டிபார்ட்மெண்ட்லாம் அது வந்து அட்வான்ஸாக ஓடிட்டு இருக்கு. இது நிச்சயம் இப்போ தான் தவள ஆரம்பிச்சிருக்கு. நிச்சயமாக ஒரு எதிர்காலத்தில் எராடிகேட் இப்போ ஒரு அதுக்கான ஜீன்ஸோ இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கிசோஃப்ரெனியாங்கிற மாதிரி நியூரோ பயாலாஜிக்கல் விஷயங்கள் நிறைய இருக்கிறது. இப்போ அந்த நிறைய பேருக்கு டிப்ரெஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, ஒருவேளை இந்த துறை இன்னும் வளர்ச்சி அடைகிற போது இந்த டிப்ரெஷன்லாம் ஒருவேளை எராடிகேட் பண்ண வாய்ப்பு இருக்கா? அநேகமாக மருத்துவம் இன்னும் கொஞ்சம் வளர வளர கேன்சரை ஃபுல்லாக க்யூர் பண்ணிட முடியும் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி நம்ப முடியும். எனக்கு அதில் நம்பிக்கை. ஏன்னா அப்படி பல விஷயங்கள் சொல்லி செய்யப்பட்டிருக்கு. அது மாதிரி டிப்ரெஷன் ஒரு நாள் போயிருமா? அதுதான் சொல்ல, பயாலாஜிக்கல் காரணங்களாக இருந்தால் அதை வந்து மருத்துவத்துறையோட கண்ட்ரோலில் இருக்குது. சோஷியல் இஷ்யூஸாக இருக்குன்னு வச்சுக்கிடுங்க, அதுக்கு நிச்சயமாக சோஷியல் இதுவும் ரொம்ப முக்கியம். அழகேச பாண்டியன் அந்த இடத்துல தான் இதை கனெக்ட் பண்ணாங்க. பயாலாஜிக்கல் அந்த இடத்துல தான் அவர் அதை கனெக்ட் பண்ண பார்க்குறாரு. இதை சமூகமாக அதை நீங்கள் உடைக்கலைன்னா எராடிகேஷன் நடக்க போகிறது. நிச்சயம் ட்ரீட்மெண்ட். தெரப்பி இஸ் பொலிட்டிக்கல் இன் நேச்சர். ஏன் அப்படின்னா நம்ம தெரப்பியை பொலிட்டிக்கலாக தான் அணுகணும். இது ஒரு தனி மனிதர் சேஞ்ச் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆக்சுவலாக இங்கிலீஷ் மெடிசன் டாக்டர்ஸ் வந்து எப்படி இவங்களோட கொஞ்சம் நெருக்கமானாங்கன்னு நீங்கள் கவனிச்சிங்கன்னா, நான் என் ஷோலே பல டாக்டர்ஸ் பார்த்துருக்கேன். ரொம்ப சாதாரணமாக கல்லீரல், கணையம், இதயம் அப்படின்னா அவ்வளோ சிறுகுடல், பெருகுடல் எல்லா சின்ன சின்ன உறுப்புகள் பேரெல்லாமே தமிழில் சொல்கிறாங்க. நீங்கள் நிறைய தமிழ் வார்த்தைகள் உள்ளே வர வர 2 நடக்கும். நீங்கள் அவங்க லைஃபுக்குள்ளேயே வந்துடுறீங்க. இப்போ இன்னொரு சைடில் இந்த உளவியல் பற்றி பேசுகிறவங்கன்னா, ஒரு சின்ன குழந்தைய கூட ரொம்பவுமே கிளினிக்கலாக கவனிக்கிறீங்களோன்னு ஒரு கவலை வருது. இன்னொரு பக்கம் இங்கே வைக்க வேண்டிய மிக முக்கியமான பிரச்சனை, நீங்களாவே முடிவு பண்ணிக்காதீங்க. டாக்டர் வேணாங்கிறீங்க, இல்லாட்டி நீங்களே டாக்டருங்கிறீங்க. அழகேச பாண்டியன் இந்த வியூவை நான் இங்கே முன்வைக்க விரும்புகிறேன். இதை ஒரு சமூகமாக நீங்கள் அணுக வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஏன்னா இதை எராடிகேட் பண்ணணும்னா அந்த இஷ்யூவையும் எராடிகேட் பண்ணணும்.